அண்மை செய்தி 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பயோமெட்ரிக் பதிவு முறையாக பின்பற்றப்படவில்லை என தேசிய மருத்துவக் கழகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. பயோமெட்ரிக் பதிவை அரசு மருத்துவக் கல்லூரிகள் முறையாக பின்பற்றவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய மதுரை மருத்துவ அரசு கல்லூரியில் எப்படி பயோமெட்ரிக் முறை பின்பற்றப்படுகின்றது? அங்கு என்ன மாதிரியான சிக்கல் இருக்கிறது? பாலா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 36 மருத்துவக் கல்லூரிகளில் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலும் 20 துறைகள் இருக்கின்றன. அது மாதிரி கணக்கு பண்ணி பார்க்கும்பொழுது கடந்த 2020ஆம் ஆண்டு மதுரை வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு வாங்குறாரு. மருத்துவர்கள் காலை மாலை இரு வேளையும் பயோமெட்ரிக் பஞ்ச் பண்ணணும், அது மூலியமா தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டர் ஒன்று வாங்குறாரு. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பயோமெட்ரிக் வருகை அப்படின்றது டாக்டர்ஸ் முறையா பின்பற்றல அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தேசிய மருத்துவக் கழகம் ஒரு தமிழக சுகாதாரத்துறைக்கு பெரிய லெவலில் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சோகாஸ் நோட்டீஸ் 36 மருத்துவக் கல்லூரிக்கும் சோகாஸ் நோட்டீஸ் வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை கல்லூரி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 துறைகளை 14-15 துறைகள் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் முறையா பயோமெட்ரிக் வைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க குறிப்பிட்டு சொல்லிடுறாங்க. அதே போல செங்கல்பட்டு அரசு மருத்துவக் பார்த்தோம் அப்படின்னா 20 துறைகள்ல 19 துறைகளை யாருமே இந்த பயோமெட்ரிக் பஞ்ச் பண்ணல அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா பேசுவதற்கு இந்த வழக்கை தொடுத்த அருண் சுவாமிநாதன் இருக்கு, அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார், இப்போ அரசு மருத்துவக் கல்லூரிகளை பயோமெட்ரிக் பண்ண காலை மாலை இரு வேளையும் பஞ்ச் பண்ணாதான் உங்களுக்கு உண்டான சம்பளம் அப்படின்ற விஷயத்துல சொல்லி நீங்க உத்தரவு வாங்கியிருக்கீங்க. ஆனா இப்போ தேசிய மருத்துவக் கழகம் 36 மருத்துவக் கல்லூரிகளையும் கிட்டத்தட்ட 17 துறைகளுக்கு மேல யாரும் பஞ்ச் பண்றது கிடையாது என்று சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? சரி, உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் இது ஒரு புது விஷயமா தான் நீங்க நினைக்கிறீங்க. இது 2016 நான் இதை வலியுறுத்திட்டே வரேன். நான் எங்களோட வழக்கறிஞர் ஆர்த்திங்கிறவங்க பெண் இந்த வழக்கை 2016 மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்காக தாக்கல் செஞ்சாங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள டாக்டர்ஸ் யாரும் பணிக்கே வர்றது கிடையாது. எல்லாம் தனித்தனியாக கிளினிக்கையும் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஒர்க் பண்ணுறதுனால ஏழைகளும் நோயாளிகள் எல்லாரும் தான் அவதிப்படுறாங்க. அதனால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகளில் உள்ள டாக்டர்ஸ் பணிபுரிகிறவங்க ப்ரைவேட் ப்ராக்டிஸை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணோம். அப்போது நீதிமன்றத்துக்கு அரசு தரப்பில் என்ன சொன்னாங்க, இது சம்மந்தமாக எந்த ஸ்பெசிஃபிக் ரூல் கிடையாதுன்னு சொன்னதுனால அப்போவே அந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருச்சு. ஆனாலும் நம்ம தொடர்ச்சியாக அதை நம்ம விடலை. 2019 ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறோம். இதே மாதிரி தான் போஸ்ட்மார்டம் எந்த டாக்டர்ஸும் பெரும்பாலுமான மெடிக்கல் காலேஜஸில் டாக்டர் செய்கிறது கிடையாது. அவங்க அட்டண்டஸை வச்சு மண்டையை உடச்சி தச்சு பிச்சு அந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை எவிடன்ஸோட கோர்ட்டில் நீதிமன்றத்தில் அட்வொகேட் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணி எல்லா ரெக்கார்ட்ஸையும் அனலைஸ் பண்ணி இது எல்லாம் காப்பி பேஸ்ட் மெத்தடுங்கிற ஒரு கோர்ட் ஒரு கன்ஃபார்ம் ஆகுது. அப்போது எந்த டாக்டர்ஸுமே ப்ராக்டிஸை ப்ராப்பராக பண்ணலைங்கிறதுனால இனிமேல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவமனைகளில் பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க 2020. 2020 நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு மெடிக்கல் போர்டுக்கும் என்எம்சிக்கும் அப்புறம் இந்த ஐஎம்சிக்கும் இப்போ கவர்மெண்ட்டுக்கும் டிஎம்இ டிஎம்எஸ் எல்லாருக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டே வந்தோம். இப்போ தான் அதை கொஞ்சம் 2023 ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அட்டண்டன்ஸ் ரூல்ஸ் கொண்டு வராங்க. என்ன ப்ராப்ளம் ஆகிடுதுன்னா, டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நபருக்கு 5 விரல் இருக்குது, அட்டண்டர்ஸ் கிட்டே கொடுத்து அட்டண்டர்ஸ் மூலமாகவே கைரேகை வைக்கிறது. ஏன்னா இவங்க வர்றது கிடையாது, அதுக்கு தேவை யார் வரான்னு தெரியாது, கைரேகை தான் முக்கியம். ஒரு அட்டண்டர்ஸ்க்கு 5 விரல் 5 டாக்டர்ஸ்க்கு கைரேகை வச்சுறாங்க. இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை கண்டும் காணாமல் இருக்காங்களா, இல்லை இதை வேணும்னே இதை வலியுறுத்தாமல் இருக்கிறாங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பாலா, அதாவது மருத்துவ மாணவர்கள் மருத்துவ முறையாக வராத காரணத்தில் அவருடைய அந்த கல்வி கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்ற விஷயத்தையும் அந்த தேசிய மருத்துவர்கள் இந்த சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.